அடுத்த பங்கரில் இருக்கிறவங்க யாராவது தண்ணி கேட்டால் ஓடியை கொண்டே கொடுத்துட்டு ஓடியா இருக்கிற அந்த பணியில் அவர் ஈடுபட தாய் வந்து தடுக்கிறாங்கப்பா, வேண்டாப்பா நீ பங்கருக்குள்ளே இரு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இருந்தாலும் அந்த குழந்தை வந்து இல்லைம்மா தாகத்துக்கு தண்ணி கொடுக்குறதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியெல்லாம் எந்திரிச்சு பங்கர்குழியிலேருந்து கொண்டே கொடுக்கும்போது தான் சிங்கள அந்த இராணுவம் வந்து வானூர்தி தாக்குதல் நடத்தி அந்த 3வது மகனை அந்த படுகொலை செய்கிற போது குற்றுயிரும் கொலையுருமாக இருக்கிற போது அந்த தாயை அந்த குழந்தையை அரவணைத்து அந்த கதறுகிற அந்த சம்பவங்களை அழகாக இதில் கொண்டு வந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த குழந்தை சிறிதாக மரணம் அடைகிற போது அந்த தாயினுடைய மனநிலை என்னவாக இருந்திருக்கும் என்பதையும், இன்னும் சொல்ல போனால் இந்த சாந்தி நேசக்கரம் அவர்கள் தேசிய அந்த புலனாய்வுத்துறையினுடைய தலைவராக இருக்கிற பொட்டு அம்மானுடைய துணையரோடு மிக நெருக்கமாக களத்திலே நின்றவர், நெருக்கமாக பழகக்கூடியவர். இன்னும் சொல்ல போனால் ஒரு குடிலுக்குள் வாழ்ந்தவர்களாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த தாயும் பொட்டு அம்மான் அவர்களுடைய அந்த மனைவியும் அந்த பங்கர்குழிக்குள் வைத்து படுகொலை செய்யப்படுகிற இந்த நிகழ்வுகளையும் இந்த புத்தகத்திலே தத்ரூபமாக எழுதி வந்திருக்கிறார். 3 குழந்தைகளையும் தேசத்திற்காக விட்டு கொடுத்து வீர மரணம் அடைந்த அந்த நிகழ்வுகளையும் வரிசைப்படுத்தி இருக்கிறார்.